இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இக்கட்டில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காத்திடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் ஒரு நெருப்பு தான் என்று அந்த வசனம் தொடர்கிறது. யோசித்து பாருங்கள், அவயங்களிலே சிறிய அவைகள் நாவு, அது அவ்வளவு பவர்ஃபுல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன நீதிமொழிகள் 18:21 வாசிப்போமானால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணம் ஜீவனம் மருத்துவர் கையில் இருக்கிறது தான் நாம் சொல்லுவோம், அல்லது மருந்துகள் கையில் தான் இருக்கிறது. இல்லை, நம்முடைய வார்த்தையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாவின் மூலமாய் வருகிற வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல். அது காட்டை கொளுத்துறது மட்டும் இல்ல, நாட்டையும் கொளுத்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் சின்ன நாவு நம்மளை முழுவதுமா ஆளக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? இன்னைக்கு வார்த்தையில வல்லமை வச்சிருக்கிறார், சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கிறார். அதனாலதான் நாம் என்ன பண்ணுகிறோம், பேசுகிறது அப்படியே நடந்துருது. சிலவங்க சொல்லுவாங்க, சும்மா தான் சொன்னேன், அது அப்படியே நடந்துரும். சும்மா சொன்னாலும் அது விசுவாச வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் கோபத்துல பேசுறதாங்க, அது அப்படிதான், நீ என்ன எப்படி உட்படையா போற, அது சொல்ல அது அப்படியே நடந்து விடுகிறது. நம்ம குறித்தே நம்ம தேவையில்லாததை பேசிட்டு இருந்தோன்னா அது அப்படியே நடந்துரும். நாட்கள் ஆயிடுச்சு ஒரு ஊழியருக்கு பகிர்ந்து கொண்ட காரியம். விஞ்ஞானிகள் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது நரம்பு மண்டலம் அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நாவின் மூலமா வருகிற வார்த்தையை அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அதுல அவ்வளவு பவர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்களாம். நம்ம பேசுற வார்த்தை ஒருவேளை 40 years ஆயிடுச்சு, நீ அவ்வளவுதான் நீங்க சொன்னீங்கன்னா அந்த சத்தத்தை, அந்த நினைவா அந்த நரம்பு மண்டலம் மூளையில் உள்ள மைய பகுதி கொண்டு போயிருமா. அது உடனே கமெண்ட் பண்ணுமா, சரீரத்தின் எல்லா அவயங்களிலும் இனி பலவீனமா தான் இருக்கும், இனி நீங்க பலவீனப்பட்ட வேண்டியதான், ஏன்னா வயசாயிடுச்சு. அதே மாதிரி நாட்கள் போகும்போது பலவீனமாவே மாறி விடுவார்களாம். ஆனால் அதை தாண்டி இல்ல, ஏஜ் நாட் ஏ கிரைட்டீரியா, ஏஜ் ஒரு பிரச்சனை கிடையாது, எனக்கு இன்னும் ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார், என்ன என்னால செய்ய முடியும், நடத்துவாருன்னு சொல்லி இந்தபடி வார்த்தையை அறிக்கை பண்ணாங்கன்னா மூளையில் உள்ள மைய அந்த நரம்பு மண்டலத்துக்கு அந்த இது போகும்போது கமெண்ட் பண்ணுமா, என்ன உங்களால் செய்ய முடியும், என்ன உங்களால் சாதிக்க முடியும், என்ன உங்களால் ஓட முடியும். அது மாதிரி நல்ல பலன் உள்ளவங்களா மாறிடுவாங்க. அதான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசமா அப்பப்போ அறிக்கை பண்றவங்க, அப்பப்போ அதை கன்ஃபர்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கவங்க வாழ்க்கையில ஒரு புது பலன் இருக்கும். ஓடிட்டே இருப்பாங்க, எந்த விதத்திலும் சோர்ந்து போக மாட்டாங்க, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும். ஆனா உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே புலம்பிக்கிட்டே தேவையில்லாததை பேசிட்டே இருக்கவங்க சீக்கிரம் அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நம்முடைய வார்த்தை மற்றவங்களை உருவாக்க முடியும், அதே நேரத்தில் உடைக்கவும் முடியும். மற்றும் நம்முடைய வார்த்தை அக்கினியாய் பற்ற வைக்க முடியும், அதே நேரத்தில் எரிகிற அக்கினியை அணைக்கவும் முடியும். ஒரு பெரிய கப்பலுக்கு அதை திருப்புறதுக்கு ஒரு சின்ன சுக்கான் தான் இருக்கும். அதே போல நாவு, நம்முடைய வார்த்தை, இதை சரி பண்ணிட்டோம்னா வாழ்க்கையே சரியாயிரும். உங்க வார்த்தை மாறிட்டா வாழ்க்கையே மாறுன்னு சொல்லுவாங்க. நீங்க நம்முடைய வார்த்தை, நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை மரணத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறதா அல்லது ஜீவனை கொண்டு வர்றதா இருக்குதா கொஞ்சம் பாப்போமே. இல்லைன்னா காலையில எந்திரிச்சு ஒரு தீர்மானம் எடுத்து இன்னைக்கு ஜீவனுக்குள்ள காரியங்களை தான் நான் பேசுவேன், மரணத்துக்குரிய சாபத்துக்குரிய காரியங்கள் அல்ல, ஜீவனுக்கு காரியம், மற்றவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய, மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை உயிர்ப்பிக்கும், உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வைக்கும். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சிறிய அவயமாகிய நாவு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தக்கூடிய அளவு நெருப்பிற்கு ஒப்பிட்டு உம்முடைய வார்த்தை சொல்லுதுப்பா. 2000 ஆண்டுகள் ஆகுது, அப்பவுமே இந்த வழிபாடு வேதத்தில் இருக்குது. ஒருவேளை விஞ்ஞானிகள் டாக்டர்கள் இப்பொழுது கண்டுபிடித்தாலும் என் வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையில எவ்வளவு அப்பா மகிமை வச்சிருக்கீங்க, வல்லமை வச்சிருக்கீங்க, மேன்மை வச்சிருக்கீங்க, ரகசியங்கள் வச்சிருக்கிறீங்கப்பா.
அதனை நாங்கள் பின்பற்றினாலே போதும், எங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த நாளிலும் அநேக நேரத்தில் நாங்கள் வார்த்தைகளை உதிர்க்கிறோம், அநேக நேரத்தில் வார்த்தையின் மூலமாய் மற்றவருடைய உள்ளங்களை ஒட்டைக்கிறோம். அப்படி அல்ல. உடைய வார்த்தை கிருபை நிறைந்ததா இருந்தது, உடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது, உடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது, உடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருந்தது, உடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அதே வண்ணமா எங்கள் வார்த்தைகளிலும் ஜீவன் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும் அப்பா, வல்லமை இருக்கட்டும், உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கட்டும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இனி ஒவ்வொருவரும் அதிகமாய் வார்த்தைகளை வீணாக்காதபடி, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி, உமக்கு ஏற்ற உம்மை மகிமைப்படுத்துகிற, அநேகரை உயிர்ப்பிக்கிற அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்கள் வாயில வைப்பீராக, சிந்தையில வைப்பீராக, இருதயத்தில வைப்பீராக. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி பார்க்கிறீங்க. இருதயம் முழுவதும் உம்முடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்குவது விஷயம். அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் நீங்க உண்டாவதற்காக நன்றி, நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய நாவு ரொம்ப முக்கியம். அதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதை விட முக்கியம். அதில் கவனமா இருப்போம். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்முடைய வார்த்தை மற்றவருடைய காயங்களை ஆற்றக்கூடியதாய், உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கட்டும். தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் கிருபை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை